இதுதான் பேரே ஷிஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தத்திற்கு வரும்போது இந்த கிணத்துல வந்து பாக்குறாங்க சஹாபாக்கள். பார்த்தா தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. தண்ணி இருக்கு, ஆனா நல்ல தண்ணியா இல்ல, கெட்ட தண்ணி, பூசணம் பிடிச்சது, என்ன சொல்லுவாங்க, பாசா எல்லாம் பிடிச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல கிணறு இருக்கு, ஆனா குடிக்கிற அளவுக்கு குவாலிட்டியா இல்ல தண்ணின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, தன்னுடைய உமிழ் நீரை இதுல போடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த தண்ணீர் நபியுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நிறைய வியாதிகளுக்கு ஷிஃபா அளிப்பதாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அனுபவசாலிகள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில இதனுடைய பெயரையவே இந்த ஏரியால உள்ள மக்கள் வச்சிருக்க பெயர் பீரே ஷிஃபா. பீர்னா கிணறு, ஷிஃபானா நிவாரணம் அளிக்கக்கூடிய கிணறாக. ஏன்னா நபியுடைய உமிழ் நீர் பட்டது கண்டிப்பாக சத்தியமாக அது எதுவா இருக்கும், நிவாரணியாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இங்க வந்து மக்கள் தண்ணி எடுத்துட்டு போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இது ஒரு ஞாபகமார்த்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு மசீதையும் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க மசீது கிடையாது, இப்ப இந்த மசீதை கட்டிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், கட்டக்கூடியவருக்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும். வந்து இங்க தண்ணீர் குடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மோசமான வியாதிகளாக இருந்தாலும் அல்லாஹ் ஷிஃபா தரட்டும். அல்லாஹ்வே மிகப்பெரிய ஷிஃபா கொடுப்பதில் சிறந்தவன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் நான் இத்தனை இது பண்ணிட்டு நான் தண்ணி குடிக்கிறேன்.